என் நெஞ்சில் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய மாலை. ஸோ நான் உங்கள் ராஜா துபாயிலிருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விழாக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே டியூட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். மெட்ரோவில் இருந்து இறங்கி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அண்டு இன்றைக்கி என்ன விழாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கிறது தாங்க. நம்மளுடைய ஃபேவரட் விழா டீ குடிக்கிறது. ஸோ இன்றைக்கி டீ எங்கே குடிக்க போகிறோம் அப்படிங்கிறது சர்ப்ரைஸ். ஸோ இன்றைக்கி டீ எங்கே குடிக்க போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் சொல்லிட போகிறேன். ஆனாலும் அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபார்வர்டும் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போ பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ எங்கே டீ குடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தது இங்கே தான். கோல்ஸுக் மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து இறங்கி வந்துட்டோம்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது. அழகாக அந்த மாதிரி இடம் இருக்குது உட்கார்றதுக்கு. பியூட்டிஃபுல்லான பிளேஸ், அமைதியான பிளேஸ். அண்ட் இப்போ டீ எங்கே குடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஸ்கொயர் கஃபிடேரியா ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. ஸோ கேபி சாய். ஸோ நம்ம இன்றைக்கி டீ குடிக்க போகிறது பார்த்திங்கன்னா கேபி சாய் தாங்க. ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ கேபி சாய் 2 பிரான்ச் இருக்குது. ஸோ அதில் எங்கே நம்ம டீ குடிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்ப்ரைஸ். நான் பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். இன்னொரு கேபி சாய் அந்த பக்கம் இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்துடலாம். ஒரு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷன்லாம் இருக்குது. ஸோ கிட்ஸ் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் ரிலாக்ஸாக அந்த இடத்துல உட்காந்துக்கலாம். டீ குடிக்கிறதுக்கு டீ ஷாப்ஸ் இருக்குது, கேபி சாய். அண்ட் ஏற்கனவே இந்த இடம் காட்டிட்டேன் உங்களுக்கு. அங்கே நம்ம இப்போ டீ குடிக்க போகலன்னு சொல்லியாச்சு. ஸோ கேபி சாய் இங்கே ஒன்று இருக்குது, சொல்கிறேன். இங்கே போய் டீ குடிக்க போகிறேன்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்கள். 2 பிரான்ச் தான் இருக்குது. எதிலாவது ஒன்று தான் நீங்கள் குடிக்கணும் டீ அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, அது பார்த்தீங்களா, இதுதான் கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷன். ஸோ ஃபேமிலி வந்தாங்கன்னா இங்கே அழகாக உட்காந்துக்கலாம். சூப்பராக பியூட்டிஃபுல்லான பிளேஸ், அமைதியான பிளேஸ். ஸோ கேபி சாய் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ தான் கேபி சாய். அண்ட் இன்னொரு கேபி சாய் அந்த இடத்துல இருக்குது. ஸோ கேபி சாய்க்கு போகிறோம் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் கேள்வி கேட்குது. சொல்கிறேன், வெயிட் பண்ணுறேன், சொல்கிறேன். ஸோ இந்த கேபி சாயில் போயிட்டு நாம் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த வரலாறு படம் பார்த்தீங்களா, அஜித் படம் காட்ஃபாதர். அதில் பார்த்தீங்கன்னா 2 அஜித்தை ஃபஸ்ட்டு காட்டிடுவாங்க. ஸோ 3ஆவதாக ஒரு அஜித்தை இன்டர்வலில் காட்டுவாங்க. அந்த மாதிரி கேபி சாய் 3ஆவதாக ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது. சர்ப்ரைஸ். அது எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். தேரா துபாயில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு ஆக்சுவலாக தெரியாது. ஸோ நான் அதை பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு. பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னடா ஸ்பெஷல் அந்த கேபி சாய்க்கும் இங்கே உள்ள கேபி சாய்க்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் சொல்கிற கேபி சாய் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணும். அண்ட் அங்கே போய் எந்த பக்கம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம வாக் பண்ணி போனால் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே அந்த ஷாப் வந்துடும். ஸோ நடந்துகிட்டே பேசலாம். பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். வழக்கம் போல் இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணிக்குவோம். அழகான பஸ் வியூ உங்களுக்கு காட்டிக்கிட்டே நான் கிராஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கேருந்து இந்த பக்கம் நடந்து வந்தாச்சு. ஸோ நம்ம இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜை இப்போது கிராஸ் பண்ணணும், ஓகேங்களா? கிராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகணும். அண்ட் இங்கேருந்தே அந்த கேபி சாய் 3ஆவது பிரான்ச்சை நான் இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். ஆரஞ்சு கலரில் ஒரு லைட் எரியுதா, ஆரஞ்சு கலரில் யூசுப் பாய் ஷாப் நேம் இருக்குது அதுக்கு பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ அதுதான் 3வது பிரான்ச். அண்ட் நமக்கு இங்கே வந்து 2 பிரான்ச் இருக்குது, அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. இருந்தால் ஒரு ஜூமில் காட்டுறேன். இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷன்லாம் இருந்த கேபி சாய் அது அங்கே இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நாம் இப்போ 3வதாக இருக்கிற ஷாப்புக்கு போவோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ஷாப்பை விட்டு அங்கே போய் குடிக்கிறீங்க அப்படின்னு. சிம்பிளுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டா அங்கே ஃப்ரெஷ் மில்க் டீ 2 கிராம் நம்ம இந்தியன் மணி 50 ருபீஸ் வரும். ஸோ இந்த பக்கம் குடிச்சிங்கன்னா ரோடுக்கு இந்த பக்கத்துக்கு ஃப்ரெஷ் மில்க் டீ பார்த்திங்கன்னா 3 கிராம் வரும். ஸோ அதையும் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அந்த ஷாப்புக்கு போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போது இப்படியே நடந்து போகலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த ஷாப் இருக்குது. உங்களுக்காக அப்படியே ஒரு வியூவை காட்டிக்கிட்டே நடந்து போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப் கிட்ட வந்தாச்சு. ஸோ கேபி சாய் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டுற தூரம் தான் இருக்குது. அட் சேம் டைம் இங்கே வந்து யூசுப் பாய் பர்ஃப்யூம் ஷாப் வந்து கூடிய சீக்கிரமே ஓப்பன் ஆக போகுது. அதை உங்கள் பார்வைக்காக ஷாப்போட டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்டீரியர்ஸ் அவங்களோட ஐடியா சூப்பராக இருக்குது. அவருடைய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இப்போ கார்னர் பில்டிங் தான் வந்து அவர் சூஸ் பண்ணுவார் நம்ம யூசுப் பாய். அண்ட் இது வந்து நம்ம பனியாஸ் ரோட், அல் சப்கா ரோடு அப்படிம்பாங்க. ஸோ யூசுப் பாய் பர்ஃப்யூம் ஷாப் கூடிய சீக்கிரமே இங்கே வரப்போகுது. அது உங்கள் பார்வைக்காக எக்ஸாக்டாக கோல்சுக் பஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டே இருக்குது இந்த ஷாப். ஓகேங்களா? ஸோ நம்ம கேபி சாய் ஏதோ இருக்குங்க, அங்கே போவோம். ஜஸ்ட் நான் ரோட் கிராஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூசுப் பாய் பர்ஃப்யூம் ஷாப் இங்கே இருக்குது. அண்ட் இன்னும் ஓப்பன் ஆகல அது. அண்ட் கேபி சாய் வந்து இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கேபி சாய் ஒரு ஷாப். சேர் ஃப்ரீயாக இருக்கா பார்ப்போம். சேர் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம போய் உட்காந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்க சூப்பரான இடத்துல பார்த்தாச்சு. என்னுடைய பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக தான் அந்த ரோடுக்கு விண்டோ சீட்டில் உட்காந்த மாதிரி அழகாக இருக்குது. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ண சாயம் வந்தாச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்போட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மில்க் டீ நல்லா திக்காக நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இவங்கள்ட்ட வந்து மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டஸ், அதாவது கிரில் சிக்கன் அண்ட் சார்கோல், பர்கர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அண்ட் ஜூஸ் ஐட்டம் அண்ட் ரோஸ்டட் சிக்கன், கிளப் சாண்ட்விச்சஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எல்லாமே கிடைக்கும். அண்ட் மார்னிங் டைமில் இவங்கள்ட்ட டிஃபன்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரைட் ஆம்லேட் இருக்குது, அரபிக் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ 3 டைம்ஸ் இங்கே ஃபுட்டு கிடைக்கும் உங்களுக்கு. மார்னிங், லன்ச் டைம் அண்ட் ஈவினிங். ஃபுல் ஐட்டம் தான் இருக்குது உங்கள்கிட்ட. ஐஸ் டீ இருக்குது. அதாவது பக்கத்துலேயே இவங்க வந்து ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்கிறது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆனது. ஜஸ்ட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு 2 ஷாப் இருக்குது, அண்ட் இந்த பக்கம் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதால ஃப்ரெஷ் மில்க் டீ 2 கிராம், ஃப்ரெஷ் மில்க் டீ 2. ஸோ கறியும் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமான்னு தோணுது. பழம்புரி உண்டா? சரி, எக் பப்ஸ் ஒன்று.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால புக்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பப்ஸ் வித் சாயா. அண்ட் நல்லா இருக்குது. இது மாதிரி சூப்பரான லொக்கேஷனில் உட்காந்து குடிக்கிறது. நான் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணுற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண எக் பப்ஸ் வந்தாச்சு. உங்களுக்கு ஷாப்போட வியூ காட்டிடுறேன் பாருங்கள். கேபி சாய் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருக்குது. நல்ல ஒரு ரோட் வியூ. கோல்சுக் பஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே அழகாக தெரியும். அண்ட் நம்ம சுப்பாய் பக்கம் ஷாப் வந்து இங்கே தான் வரப்போகுது. ஸோ கூடிய விரைவில் அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. மேபி ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மெயினான இடம். சந்தோஷமாக இருக்குது. அவர் இந்த இடத்துல ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் யூசுப் பாய்க்கு டேட் அண்ட் சன்ஸ் சேனல் சார்பாக கங்க்ராச்சுலேஷன் யூசுப் பாய். ஆல் தி பெஸ்ட் யூசுப் பாய். அண்ட் நம்ம இப்போது டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம். பொதுவாக டீ மட்டும் தான் குடிப்பேன். நேயர்கள் உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இது வந்து நான் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி. பப்ஸ் வந்து செம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் வந்து ஆர்டர் பண்ணும்போதே எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. நல்ல குவாலிட்டி. ப்ரைஸ் எவ்வளோ சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஃபைனலாக அப்டேட் பண்ணுறேன். பொதுவாக நம்ம டீ பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் பெரும் பங்கு வகிக்குதுங்க. இன்பம் துன்பம் எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து இந்த டீயை போடாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம பேச்சுலர்ஸ்லாம் எங்கேயாவது ட்ராவலில் போனாங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஜஸ்ட்டு ஒரு டீ அண்ட் ஏதாவது ஒரு குடி ஒரு கடிம்பாங்க. ஏழைகளின் பானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலாம் இருக்கும்போது அந்தளவுக்கு டீ குடிக்க மாட்டேன். துபாய்க்கு வந்ததுக்கப்புறமா என்னமோ தெரியல, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போயிட்டு ஆக்சுவலாக டீ குடிக்கணும்னு போக மாட்டோம். பேசணும் உட்காந்து இந்த ஷாப்பில் அப்படின்னு தான் போவோம். பட் அப்படி குடிச்சு பழகினது தான் வந்து துபாயில் டீ. ஸோ இப்போது நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். சேஸ் ஆல்ரெடி கொஞ்சம் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சேஸ் உடன் பாருங்களா, மறந்துட்டேன், சாரி. ஃபீட்பேக் சொல்லணுன்னா ஹாட் பப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. எக் பப்ஸ் அண்ட் அது சாயாவோட குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. பொதுவாக நிறைய ஷாப்பில் வந்து எக் பப்ஸ் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா இங்கே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. வேறு துபாய்க்கு வருங்க, அந்த ஷாப்பில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டிஸ் ஓகே, சூப்பர். அதே மாதிரி சாய் நான் சொன்ன மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிராம் அண்ட் இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா 2 கிராம். ஸோ ஃப்ரெஷ் மில்க் டீ அடிப்பொலி. அண்ட் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி இந்த பக்கம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். கோல்சுக் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய கோல்டு மார்க்கெட் வரப்போகுது ஃபியூச்சரில். அது உங்களுக்காக ஒரு ஸ்மால் அப்டேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேபி சாயோட வியூ பாருங்கள். சைட்லேயே உங்களுக்கு சீட்டிங்ஸ் இருக்குது, அங்கேயே உட்காந்துக்கலாம். பட் பெரும்பாலும் இங்கே தான் எல்லோரும் உட்காந்து பிடிப்போம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாலும் இங்கே தான் உட்காந்து பிடிப்போம். நான் ஃபஸ்ட் டைம் இதை வீடியோ போடுறேன் இந்த ஷாப்பை பற்றி. அண்ட் அதுலேயும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சு போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே யூசுப் பாய் பர்ஃப்யூம் வரப்போகுது. ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு வியூ உங்களுக்காக காட்டினேன். எப்படி சூப்பராக இருக்கா ஷாப் வியூ? அண்ட் இந்த ஷாப்பை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம ஷாப்போடைய ஸ்டாஃப் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ கேட்டிருக்கேன், கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ஷாப்பை பற்றி அப்படின்னு. பார்ப்போம் யார் வந்து சொல்கிறான்னு. हेलो गाइस, मैं सुदीप दास जी, आई एम फ्रॉम नेपाल। ये केपी चाय एक्सप्रेस एक कैफेटेरिया है। इधर फ्रेश मिल्क करेक्टी, स्नैक्स, समोसा, पारंपरी, दाल वड़ा ऐसा मिलता है। और रोस्टेड, क्लब सैंडविच, बर्गर
पराठा सैंडविच आपको इधर विजिट करना है तो इधर लोकेशन है गोल सूप मेट्रो स्टेशन अपोजिट साइड। ओके, ये शॉप का टाइमिंग थोड़ा बताओ। और ये शॉप ओपन होता है सुबह 8 o'clock, देन क्लोज होता है नाइट 3 AM। हाँ, अर्ली मॉर्निंग 3 AM क्लोज हो रहा है। सो मतलब ये है कि ये ऑलमोस्ट 24 आवर्स है ये। ऑलमोस्ट 24 आवर्स चलता है। इधर क्या है कि कस्टमर आते रहते हैं, विजिटर आते रहते हैं, तो Super. थोड़ा ऐसा होता है कि इधर छोड़ के दूसरी जगह जाना ना पड़े, हाँ। इधर ही मिल जाए सब कुछ। ये सोच के हम लोग ये 24 आवर्स ऐसे ही करके ओपन करते हैं। सुपर Then, सुपर। आप लोगों को कुछ चाहिए विजिट करना है तो आ सकते हैं आप लोग, मस्ट वेलकम। Thank you. देन गोल सूप अपोजिट साइड। வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இதான் நம்ம கேபி சாய் அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது. கோல் சூப் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படியே ஆப்போசிட்டில். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.